கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. நான் பார்த்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா. நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா. தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா. ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ. நீங்கள் என்னோட அம்மாவாக கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் முன்னாடியெல்லாம் உங்ககிட்ட நான் கேட்டுகிட்டே இருப்பேன், எனக்கு ஒன்று நாய்க்குட்டி வேணும் நாய்க்குட்டி வேணும்னு. அப்புறம் ஒரு நாள் சர்ப்ரைஸாக நீ எனக்கு சாக்கி வாங்கி கொடுத்த. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ வரைக்கும் எனக்கு மறக்கவே முடியாத ஒரு விஷயம். சம்மர் ஹாலிடே வந்தால் உடனே என்னை ஃபாரின் கூப்பிட்டு போயிடுவீங்க. ஃபாரினில் இருக்கும்போது நீ நானும் அச்சு ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். நம்ம எல்லோரும் நீ ஃபேமிலி நல்லா சேர்ந்து இருக்கணும்னு எப்போவுமே ஒரு எஃபர்ட் கொடுப்ப. ரொம்ப பாசம் உனக்கு. உங்கள்கிட்ட எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சது குவாலிட்டி யாரோ கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் உடனே ஹெல்ப் பண்ணுவீங்க, ஹெசிடேட்டே பண்ண மாட்டீங்க. அது மாதிரி நான் டாக்டர் ஆகிட்டு அது பண்ணி ஆனோம். நீ என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுற அந்த ஆஸ்பெக்டில். எப்போவுமே புதுசு புதுசு விஷயம்லாம் நீ ட்ரை பண்ணிகிட்டே இருப்ப. ஒரு ஜாப் இருந்தால் நீ அது ஃபுல் டெடிக்கேஷன் ஃபுல் பேஷன் போடுவேன். ஆனால் அது முடிச்சதுக்கப்புறம் அப்படியே இருக்க மாட்டேன், உடனே நெக்ஸ்ட்டில் போவேன். அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. எப்போவுமே ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. புது புது பேரெல்லாம் உடனே மீட் பண்ணிவிட்டு உடனே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடுவீங்க. ஒரே ஒரு விஷயம் என்னை மன்னிச்சுக்கோ, நீ ஷூட்டிங் போகும்போதே நான் பக்கத்து ஷாப்புக்கு போயிட்டு நான் லிம்கா ஃபேண்டாலாம் நான் வாங்கிட்டு நான் குடிப்பேன், சாக்லேட்டும் வாங்கி நான் சாப்பிடுவேன். அது மட்டும் என்னை மன்னிச்சுக்கோ. இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி லைஃப் லாங்காகவே இருங்க. அம்மா உன்னை எனக்கு இவ்வளோ பிடிக்கும். I love you so much, Amma. I love you. சீரியஸா அப்படிப்பட்ட ஒரு இறைவன் உங்களுக்கு ஒரு தரமான ஒரு பையனை கொடுத்துருக்காரு, ஒரு குழந்தைய கொடுத்துருக்காரு. சந்தோஷமா இருக்கு. அவன் எவ்வளவு அழகா பாடினாங்க. மிச்சதெல்லாம் விட்டுருங்க. அதே மாதிரி நான் ஃபேண்டா வாங்கிட்டேன், நான் இது வாங்கிட்டேன், குழந்தையாவே இருக்காரு. நீங்க குழந்தையாவே வளர்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் பிஹைண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இவ்வளோ ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கல. என் பையன் இப்படி பேசுவான்னு எதிர்பார்க்கல. நான் வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டிருக்கேன் நிஷா. ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டம், உடம்பு படுத்தும், எல்லாமே போராட்டம் போராட்டம் போராட்டம். என் பையன் சொல்லுவான், இது முடிச்சா அடுத்த முடிஞ்சா இப்படின்னு இருப்பேன். அதில் நிறைய சந்தோஷங்கள் இருந்தாலும் லைஃப் ஃபுல்லாகவே இப்போ கூட இப்போ இப்படி பண்ணுறேன்னா எனக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணுறாங்க, பண்ணக்கூடாது இப்படி இருக்கிற ஒரு லைஃப்பில் என் குழந்தை எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணுற வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் அவன் இப்படி பேசுவான் நான் எதிரே பார்க்கல.